மா வணக்கம். வணக்கம்மா. ரொம்ப அழகா இருக்கடா. யார் நீங்க? அது வீட்டில் பெரியவங்க இருந்தா பார்க்கணும். பெரியவங்களா? என்ன விஷயம்? அது அவங்க கிட்ட தாம்மா பேசணும். பயப்படாதம்மா, எல்லாம் நல்ல விஷயமா தான் பேச வந்திருக்கோம். என் பேர் தனசேகர்மா. இது என் மனைவி பேச்சியம்மா. எங்க ஊர் திருமங்கலம்மா. இவன் என் பையன் பாண்டி. இங்க இருக்கிற இபி ஆபீஸ்ல புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காம்மா. தினமும் உங்க வீட்டு தாண்டி தான் அவன் ஆபீஸ் போயிட்டு வந்துட்டு இருக்காமா. உங்க வீட்டு வழியா போறப்ப வரப்பெல்லாம் உன்னை பாத்துருக்கானாமா. எங்க பையனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்காமா. ரொம்ப நல்ல பையன்மா. அதான் உன்னை பிடிச்சிருக்குங்கிறத உன்கிட்ட வந்து சொல்லாம என்கிட்ட வந்து அவன் சொல்றான். அந்த அளவுக்கு அவன் நாணயமானவன்மா. அதான் வீட்டு பெரியவங்கள பார்த்து பேசலான்னு வந்திருக்கோம். சரி, உள்ள வாங்க. சரிம்மா வா. வா. போங்க. மா, என் பேரு மாணிக்கம். கல்யாண தரகர் மாணிக்கம்னா இந்த ஊருக்கே தெரியும். எனக்கு தெரியாது. அது வந்து ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு சொல்ல வந்தம்மா. நான் ஒரு கல்யாண புரோக்கர். இது வரைக்கும் ஒரு 1000 கல்யாணத்துக்கு மேல நடத்தி வச்சிருக்கேன். எல்லாரும் ஆண்டவன் புண்ணியத்துல நல்லா இருக்காங்க. இவரு தனசேகர் என் நண்பர் தான். எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரு. அவரு இவரோட பையன். வணக்கங்கம்மா. தம்பி தங்கமான பையம்மா. பீடி சிகரெட்டு தண்ணின்னு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ரொம்ப மரியாதையான பையன். நம்ம ஊர் இபி ஆபீஸ்ல தான் பையன் வேலை செய்யறாப்ல. தான்னு 1ஆம் தேதி ஆனா கவர்மெண்ட் சம்பளம் கைக்கு வந்துடும். ஆமா, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைங்கம்மா. பையன் ஆஃபீஸுக்கு போகும்போதும் வரும்போதும் உங்க பொண்ணை பார்த்துருக்கான். அவனுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் முறையா வந்து பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். அம்மா, மற்ற விஷயங்களெல்லாம் பேசிட்டோம்னா இன்னைக்கே வெத்தலை பார்க்க மாத்திக்கலாம். இத பாருங்க, நான் இவளோட அத்தை. இந்த விஷயத்துல நான் முடிவெடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இந்த விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியது பாரதியும் கலையும் தான். யார் அந்த பாரதியும் கலையும்? பொண்ணை பெற்றவங்களா? அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, ரொம்ப நல்லதும்மா. அவங்களையும் வர சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் நம்ம அவங்க கிட்டே பேசிக்கலாம். டே பாரதி, டே கலை, எங்க இருக்கீங்க? இங்க வாங்க. பாட்டி, எதுக்கு பாட்டி கூப்பிட்டீங்க? என்னடா இது? அது ஒண்ணும் இல்லப்பா, இவங்க உங்ககிட்ட ஏதோ பேசணுமா. யார் பாட்டி இவங்க? உங்க அம்மாவை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. பையன் என்ன பண்றாரு?
என்ன முழிக்கிறீங்க? பையன் கேக்குறான்ல, பதில் சொல்லுங்க. ஐயோ உன்னைய அம்மா எங்களை மன்னிச்சிருங்கம்மா. நாங்க என்ன ஏதுன்னு விவரம் கேட்காம வந்துட்டோம்மா. ஏயா புரோக்கரே, நீ இதுதான் 1000 கல்யாணம் பண்ணி வச்ச லட்சணமா? பையன் போறப்ப வரப்ப பார்த்தானா, இவர் அப்படியே பேசி முடிக்கிறதுக்கு ஆளுங்களை கூட்டிட்டு வந்துட்டாராம். காலங்கத்தால இங்க வந்து காமெடி பண்ணிக்கிட்டேன். அம்மா எங்களை மன்னிச்சிருங்கம்மா. இங்க பாருங்க, உங்களுக்கு 1 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள இதெல்லாம் எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுங்க. ஏய், என்னடி சிரிப்பு? எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? மா, உன் டிராமாவை நிறுத்து. டிராமாவா? என்ன பார்த்தா உனக்கு டிராமா போடுற மாதிரி இருக்கா? என் பையன் மட்டும் இருந்திருந்தானா இப்படி யாராரோ வீடேறி வந்து பொண்ணு கேக்குற நிலைமை நம்மளுக்கு வந்திருக்குமா? டே பாஸ்கர், எங்கடா இருக்க? வெளியில இருக்கேன், சொல்லு. ஒண்ணும் இல்லடா, உன் பொண்டாட்டிய பொண்ணு கேட்டு போறாங்க. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குடா. அதுக்கு என்ன பண்ணுங்க இப்ப? இத பாரு, சட்டு புட்டு அவ கூட சமாதானமாகி இந்த வீட்ல வந்து ஒட்டிக்கிற வழிய பாரு. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். இத பாரு, அதுக்கப்புறம் எல்லாம் கையை மீறி போன பிறகு எதுவும் புலம்பி ஒரு பிரயோஜனமும் இல்ல. சரியா? ஒழுங்கா நான் சொல்றத செய். சும்மா உசுர போட்டு வாங்காத. போன வை. ம். இப்ப அவன் வருவானா மாட்டானா? யுவர் ஆனர், வழக்கறிஞர் சிவம் கோர்ட் வளாகத்துக்கு காலையில 10 மணிக்கே வந்துடுறாரு. ஆனா அவரு கோர்ட்டுக்குள்ள வரவே மாட்டேங்கிறாரு. எப்பேற்பட்ட வழக்கா இருந்தாலும் அவரு டீ கடையிலே பேசி முடிச்சிடறாரு. கணம் கோட்டார் அவர்கள் தான் கட்ட பஞ்சாயத்து மூலம் கூண்டுக்கு வெளியே வழக்குகளை முடிக்கும் வழக்கறிஞர் சிவம் அவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என உத்தரவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்ன பார்த்தா அந்த சிவத்துக்கு கிண்டலா இருக்கா? அவனுக்காக நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். அவன் டீ கடையில உட்காந்து தனியா கோர்ட் நடத்திட்டு இருக்கான். இது ஒரு தடவை இல்ல, இது மாதிரி பல தடவை நடந்திருக்கு. இன்னைக்கு நான் அவனை 2ல 1 கேட்டே ஆகணும். தம்பி. ஹலோ, யாரு தம்பி? இவரா? அண்ணே. ஏய், இவரு உனக்கு அண்ணனா? ஐயா, இது கொஞ்சம் ஓகே. ஐயா, இந்த ஆள் என் வீட்டுல 3 வருஷமா வாடகைக்கு இருக்கான். வாடகையும் தர மாட்டேங்கிறான், காலியும் பண்ண மாட்டேங்கிறான். நீங்க தான் எப்படியாவது என் வீட்டை மீட்டு தரணும். ஐயா, இவர் பேருக்கு தான் ஓனரு. தண்ணி வர மாட்டேங்குது, பாத்ரூம் செவரு இடிஞ்சு விழுந்துருச்சு. எந்த சுவிட்ச போட்டாலும் லைட் எரிய மாட்டேங்குது, ஆனா சாக்கடிக்குது. இத சொல்லலான்னு போன் அடிச்சா போனே எடுக்க மாட்டேங்கிறாரு. 1ஆம் தேதி ஆனா மட்டும் வாடகை வாங்க டான்னு வந்துருவாருங்கய்யா. நான் தான் 3 லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த வீட்டை ரெடி பண்ணிருக்கையா. வீட்டை ரெடி பண்ணதும் இப்ப காலி பண்ண சொல்றாருங்கய்யா. அவன் செலவு பண்ணதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு இப்ப வீடு தேவைப்படுது, அதான் காலி பண்ண சொல்றேன். நீ சொல்லு. காலி பண்றதா? அதெல்லாம் காலி பண்ண முடியாது. உன்னால ஆனதை பாத்துக்கடா.
அப்படி போடுங்கய்யா. போட்டா தானே புத்தி வரும். ஓ யோ, அவனை போய் கூட்டிட்டு வா. ஐயா அவர் எங்க இருக்காருன்னே தெரியாது. யோ, அங்கதான் எங்கேயாவது இருப்போம், டீ கடையில ஏதாவது இடத்துல போய் கூட்டிட்டு வா. சரிங்க ஐயா. சிவம், சிவம், உங்களை ஐயா கூப்பிடுறாரு. எந்த ஐயா? ஜட்ஜ் ஐயா தான் கூப்பிடுறாரு சிவம். நான் வரேன். ஐயா சொல்லிட்டேன், வந்துகிட்டே இருக்காரு. ஓகே. வாடா வரேன். வாடா. வாயா. நீ போயா. டேய், என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இல்ல யுவர் ஆனர். இந்த ஆனரு ஓனரு மரியாதை எல்லாம் மனசுல இருந்தா போறோம். ஆனா ஆளை பார்த்தது நடிக்க கூடாது. ஏண்டா, எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு இவ்வளவு வருஷம் சர்வீஸ் பண்ணி ஜட்ஜ் ஆகி சைரன் வச்ச கார்ல வீட்டுல இருந்து காலையில கிளம்பி பரபரப்பா கோர்ட்டுக்கு வந்து உட்கார்ந்தா நீ வர்ற கேஸ் எல்லாம் டீ கடையில வச்சு முடிக்கிற. அப்புறம் நாங்கெல்லாம் எதுக்குடா? இல்ல யுவர் ஆனர், உங்க பொன்னான நேரத்தை வீணடிக்க வேண்டான்னு தான். சுத்தி எடுத்து மண்டல் அடிச்சிடும். ஒழுங்கா பதில் சொல்லு. யுவர் ஆனர், ஒரு சாதாரண ரெண்டல் கேஸ் 2 வருஷமா இழுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீதி அரசர் நீங்க உங்க மனசாட்சிக்கு சரின்னு தோணினாலும் சந்தர்ப்ப சாட்சியங்களை வச்சுதான் நீங்க தீர்ப்பு சொல்ல முடியும். அதனாலதான் நான் உங்க மனசாட்சியா அந்த கேஸ கேன்டீன்லயே வச்சு முடிச்சு விட்டேன். 2 பேருமே பாவம் யுவர் ஆனர். கோர்ட்டு கேஸ்ன்னு செலவு பண்ணி நொந்து போயிருக்காங்க. இதுக்கு மேல அலையறதுக்கு அவங்க கிட்ட தெம்பும் இல்ல, காசும் இல்லை. உங்க கருணை உள்ளம் எனக்கு தெரியும் யுவர் ஆனர். நல்ல கோர்வையா பேசுற. இதெல்லாம் கோர்ட்ல பேசாம கோர்ட்டுக்கு வெளியில இருக்கிற டீ கடையில பேசுற. சரி, அந்த கேஸ்ல என்ன தீர்ப்பு சொன்ன? இப்ப சொல்லு, நீ என்ன பண்ண போற? 1 மாசத்துல வேற வீட பார்த்துட்டு நான் காலி பண்ணிடுவேங்கய்யா. நீ என்ன பண்ண போற? 3 லட்ச ரூபா செலவு பண்ணி வீட்டை ரெடி பண்ணியிருக்காரு. நான் வேணா 5 லட்ச ரூபாயா செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன். நீ ஹாப்பியா? ரொம்ப சந்தோஷங்கய்யா. 5 லட்ச ரூபா கொடுத்தா ஒரு நல்ல வீட்டை ஒத்துக்கு எடுத்து ஓடி போயிருவையா. நீ ஹாப்பியா? 80 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்க ஆள் ரெடியா இருக்கு. இதை வித்துட்டு நான் என் கிராமத்திலே போய் செட்டில் ஆயிருவேன். ஏய், 5 நிமிஷத்துல முடிஞ்சு போன கேஸ், இத போய் கோர்ட்டு கேஸ்னு 5 வருஷமா இழுத்துட்டு இருக்கீங்க. யோ, அதான் கேஸ் முடிஞ்சது இல்ல. கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். பாப்பா ஐயா வரேங்க. நன்றிங்க ஐயா, போயிட்டு வரேன். இதுதான் யுவர் ஆனர் நான் சொன்ன தீர்ப்பு. நல்ல தீர்ப்பு தான். கரெக்டா தான் சொல்லியிருக்க. இங்க வந்திருந்தா நானும் அதே தீர்ப்பு தான் சொல்லியிருப்பேன். என்ன ஒரு 4-5 வருஷம் கழிச்சு சொல்லியிருப்பேன். நீ 4 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிட்ட. இங்க பாரு, இதுதான் நான் உனக்கு கொடுக்குற கடைசி வார்னிங். வழக்குகள் இனிமே நீதிமன்றத்தில் தான் நடக்கணும். டீ கடையிலையோ கோர்ட்டுக்கு வெளியில இருக்கிற ஜெராக்ஸ் கடையிலையோ இல்ல கோர்ட்டுக்கு எதிரில் இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்ட்லயோ நீ வழக்கு நடத்துறதா கேள்விப்பட்ட கோட்டை கேட்டி விட்டுருவேன். நன்றி யுவர். என்னடி, என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கா? இல்ல இல்ல, நான் உன்னை நினைச்சு சிரிக்கல. உன்னை பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல, அவங்கள நினைச்சு சிரிச்சேன். 6 மாசமா அவன் என்ன ஒன் சைடா லவ் பண்ணிருக்கான்.
பாரதியும் கலையும் பார்த்ததும் அவங்க கொடுத்த ரியாக்ஷனை பார்க்கணுமே, சான்ஸே இல்ல. 6 மாசத்துல ஒரு தடவை கூடவா பாரதியும் கலையும் பார்க்கல? அவங்கள பாக்குறது இருக்கட்டும், என்ன பார்த்தா அவனுக்கு தெரிய வேண்டாமா? கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மாதிரியா இருக்கேன். ஏய், நீ படையப்ப ரஜினி மாதிரிடி. இளமையும் ஸ்டைலும் அப்படியே இருக்கு. சும்மா சொல்லாத, நான் நல்லா வெயிட் போட்டிருக்கேன். என்ன பார்த்தா 2 குழந்தைங்களுக்கு அம்மா மாதிரி இல்ல. சத்தியமா இல்ல. கொஞ்சம் கண்ணத்துல பண்ணு விட்டுருக்கு, அதெல்லாம் ஓகே தான். ஆனாலும் நீ 2 குழந்தைக்கு அம்மானா நம்புற மாதிரி இல்ல. கொஞ்சம் ஸ்லிம்மான வை, காலேஜ் பொண்ணு மாதிரியே இருப்ப. போதும் போதும், விட்டா இதான் சாக்குன்னு ஓவரா கலாய்ப்பியே. இல்லடி, நான் சீரியஸா தான் கேக்குறேன். உனக்கு என்ன குறைச்சல்? நீயே இன்னொரு கல்யாணத்தை பத்தி யோசிக்க கூடாது? கொஞ்சம் வாய் மூடிட்டு பேசாம இருக்கியா? ஏய் நில்லடி, ஏய் சொல்லுடி. என்னடி கேட்டுட்டே இருக்க, நீ பாட்டுக்கு வந்துட்டே இருக்க. இது தாண்டி நம்ம ஊர்ல பிரச்சனையே. புருஷனை பிரிஞ்ச பொண்ணுங்க இன்னொரு வாழ்க்கைய அமைச்சுக்காததுக்கு காரணமே இந்த குழந்தைங்க தான். கை குழந்தையா இருந்தா கூட மீதி இருக்க லைஃப் அந்த குழந்தைக்காக வாழ்ந்து முடிச்சிடுவாங்க. அதான் உனக்கே தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? பாரதியும் கலையும் தாண்டி என் லைஃப்ல வேற யார பத்தியும் நான் யோசிக்க மாட்டேன். நீ பண்றது பெரிய தப்பு. இன்னும் வாழ வேண்டிய வாழ்க்கை நிறைய இருக்கு. ஒரு நல்ல பார்ட்னரா பார்த்து அவன் கூட புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பி. ஏற்கனவே ஒருத்தனோட வாழ்ந்து குப்பை கொட்டினது பத்தாதா? அந்த காயமே இன்னும் ஆறல. லைஃப்ல இன்னொரு ரிஸ்க் எடுக்க நான் தயாரா இல்ல. ஒரு தடவை காதல் பண்ணி கல்யாணமும் பண்ணியாச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு போதும். இங்க பாரு, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நீ பண்ணது பேரு காதலும் கிடையாது, நீ வாழ்ந்த வாழ்க்கை கல்யாண வாழ்க்கையும் கிடையாது. இன்னைக்கு நான் தான் உனக்கு டாபிக்கா? அடுத்து என்னன்னு யோசி அன்பு. அடுத்து என்ன? நாம 2 பேரும் கல்யாண வீட்டுக்கு போறோம். நீ கல்யாண பொண்ணுக்கு அழகா மேக்கப் பண்ணி விடுற, நான் அந்த பொண்ணுக்கு ப்ராப்பரா காஸ்டியூம் செட் பண்றேன். கல்யாணத்தை முடிக்கிறோம், வீட்டுக்கு போறோம். இதுதான் என்னோட பிளான். இங்க பாருடி, ஒன்னே ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. கடவுள் ஒன்னும் கருணை இல்லாத ஆள் கிடையாது. உனக்காகவே ஒரு அருமையான ஆளை ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. அவசரப்பட்டு நீ தப்பான ஒருத்தனை சூஸ் பண்ணிட்ட, அவனை தூக்கியும் போட்டுட்ட. உனக்காக கடவுள் ரெடி பண்ணவன சீக்கிரமே சந்திக்க போற. அப்போ உனக்கு தோணும், இவன் தான் நம்மளோட ஆளுன்னு. அப்படி ஒருத்தனுக்காக நான் காத்துட்டு இருக்க முடியாது. நீ போய் உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ, நம்ம கிளம்பணும். போ அன்பு, போ. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. ॐ यज्ञपुरुषाय स्वाहा, ॐ यज्ञाय स्वाहा. பிள்ளையோட தாய்மாமா வந்து பாலை எடுத்து போடுங்கோ. ஓம் சதபானம் பவதி சதா யத்புருட சதேந்திரிய ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிட்டதே. சந்தனத்தை நெத்தில எடுங்கோ. மேக்கப்லாம் கரெக்டா இருக்கா? கலைய போற மேக்கப் தானே, எப்படி இருந்தா என்ன? கல்யாண பொண்ணு நீங்க, புடவை செலக்ட் பண்ண கூட நீங்க வரவே இல்லையே. மாப்பிள்ளையே அப்பா தான் செலக்ட் பண்ணாரு. புடவையை மட்டும் செலக்ட் பண்ணி என்ன ஆக போகுது? இல்ல, இந்த புடவை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கூட வாழ போறவனே பிடிச்சிருக்கான்னு யாரும் கேட்கல. இந்த புடவை பிடிச்சு எனக்கு என்ன ஆக போகுது? ஒரு நிமிஷம் இருங்க. ஓம் தசவதனாய வித்மஹே ஜ்வாலவானாய தீமஹே தன்னோ ஜ்வாலா பிரச்சோதயாத். ஸ்வாஹா வருணாய ஸ்வாஹா சுமதாய ஸ்வாஹா. என்னடி இவ வந்ததுல இருந்து எதை கேட்டாலுமே எடக்கு முடக்க பதில் சொல்லிட்டு இருக்கா? அதான் எனக்கும் புரியல. நமக்கு எதுக்கு வம்பு? பொண்ணு ரெடி பண்ணுமா, காசு வாங்கணுமா, போ வேண்டியதான். ஓம் வருணாய நமஹ, ஓம் பிரதேதசே நமஹ. என்ன ஒரு போட்டோ எடுங்களேன்.
கொஞ்சம் நல்லா எடுங்க, முக்கியமான ஆளுக்கு அனுப்பணும். நல்லா இருக்கா? யாருக்கு இந்த போட்டோ அனுப்ப போறீங்க? என் ஹஸ்பண்டுக்கு தான். மணமேடையில உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவருக்கு அனுப்ப போறீங்க? ஐயோ, அது என் மாமா பையன், அவனுக்கு ஏன் நான் அனுப்ப போறேன்? இந்த போட்டோவை என் ஹஸ்பண்டுக்கு அனுப்பணும். என்னடி இவ வில்லங்கமா பேசுறா? பேசாம இரு. அது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியல. புடவை மேக்கப்லாம் பக்கவா இருக்கா? நல்லாதான் இருக்கு. ஆனாலும் என் கல்யாணத்துல நான் கட்டின புடவை மாதிரி இல்ல. அது இதை விட நல்லா இருந்துச்சு. ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா. எப்போ? ஒரு 4 மாசம் இருக்கும். அப்போ இப்ப நடக்க போறது? நானும் ஒரு பையனும் லவ் பண்ணோம், ரெஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிக்கிட்டோம். வீட்ல சொல்லி பார்த்தேன், எங்க அப்பா அம்மா கேக்குற நிலைமையில இல்ல. இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்றீங்க, இன்னொரு கல்யாணம் நடந்தா உங்களுக்கு ஓகேவா? அது எப்படி இன்னொரு கல்யாணம் நடக்கும்? வெளியில எல்லா ஏற்பாடும் நடக்குதே. வெறும் ஏற்பாடு மட்டும்தான் நடக்கும், கல்யாணம்லாம் நடக்காது. எனக்கு தாலி கட்டினவன் முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி வந்து கரெக்டா கல்யாணத்தை நிறுத்திடுவான். நிறுத்துங்க. நான் சொன்னேன்ல இந்த கல்யாணம் நடக்காதுன்னு. போங்க, போய் நடக்கிறத பாருங்க. கல்யாணத்தை நிறுத்துங்க. யாருங்க? யாருப்பா நீ? முகூர்த்த நேரத்துல குறுக்க போந்து நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்க? டேய், யாரா நீ? எங்க வந்து யார் வீட்டு கல்யாணத்தை நிறுத்த சொல்ற? முதல்ல கல்யாணத்தை நிறுத்துங்க, நான் விவரமா அப்புறம் சொல்றேன். டேய், ஒழுங்கா மரியாதையா ஓடி போயிடு, இல்ல கைய கால வாங்கிடுவேன். ஏய், இந்த உருட்டல் மிரட்டல்லாம் என்கிட்ட வேணாம். என்ன பாபு, என்ன பிரச்சனை? யார் இவங்களா? இங்க பாருங்க, உங்க பொண்ணு தனசேகர்னு ஒரு பையனை காதலிச்சு 4 மாசத்துக்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிச்சு. என்ன கல்யாணம் ஆயிடுச்சா? இந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னப்ப ஒத்துக்காம அவசரமா இப்படி ஒரு திருட்டு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. என்னப்பா கதை விடுற? ஜஸ்டிஸ். கதை விடலையா? ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண சர்டிபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பி இருக்கு, வேணும்ன்றவங்க பாத்துங்க, நல்லா பாத்துங்க. ஐயரே, நீ பாக்குறியா? ஆண்டி நீ பாக்குறியா? பாருங்க, நல்லா பாருங்க. பாருங்க, நல்லா பாருங்க. என்னையா அதெல்லாம்? இந்த கல்யாணம் சட்டப்படி செல்லாது. இந்த பொண்ணு இன்னொருத்தரோட பொண்டாட்டி. அதனால தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு பொண்ணை எங்களோட அனுப்பி வைக்கிற வழியை பாருங்க. யாரா நீ? மாப்பிள்ள மேலே கை வச்சு அவனை தூக்குங்கடா.
போய் பொண்ணை தூக்கு. நான் பொண்ணை பார்த்ததே இல்லையே, எங்க இருக்கு? ஐயோ அங்க நிக்குது பாரு, போ. அவங்க அங்க நிக்கிறாங்க. அதான் போ போ போ. அப்போ இவங்க மாத்தி தூக்கிட்டோமோ? சாரி, நீ வாமா போலாம்.